ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் வீட்டில் வந்து சடவுனாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம சட்னி, மிளகா சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக சீக்கிரமாக அரைச்சிடலாம். 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிரும். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் உப்பும் சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பூரா கொழுந்து கருவேப்பிலை, அதனால தான் குச்சியோடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 2, சின்ன சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சு, அதனால் அது நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உரல் வந்து குட்டி உரல், நம்ம இடி உரல் இருக்குது பாருங்கள், சமையல் கட்டிலையில் எப்போவுமே இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வச்சுருப்போம், அந்த உரல் தான் அது. அதில் வந்து போட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா இடிக்கலாம். டக்குன்னு ஆயிரும். நான் ஃபோன் வச்சுட்டே கையில் பிடிச்சிட்டே இது பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணாமல் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு, இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இடித்து போட்டு அதுலேயே வந்து நம்ம தக்காளி போட்டு தக்காளி இடிச்சிடுவோம். தக்காளியும் போட்டு ஒரு இடிச்சிட்டு அப்படியே 2 சுற்றி சுற்றிட்டோம்னா அது அரைஞ்சிரும். அதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். அம்மிக்கல் இருக்கிறவங்க அம்மிக்கல்லில் அரைச்சிடலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு அம்மிக்கல் இருக்காது. இந்த மாதிரி இடிக்கிற கல் தான் வச்சுருப்பாங்க, உரல் தான் வச்சுருப்பாங்க. அதுலேயே ஈஸியாக 2 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த வேலையை பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அம்மிக்கல் அரைச்ச டேஸ்ட்டு வரும். நல்லா தருதருப்பாக தான் இருக்கும், எல்லாம் எதுவுமே நைஸாக அரைஞ்சிருக்காது. அதில் 1 ஸ்பூன் நம்ம சாதா மிளகாப்பொடி போட்டுருவோம். தனி மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், அதை போட்டுருவோம். போட்டு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றினா போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி குழச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு நம்ம எடுத்துருவோம், அவ்வளோதான். அப்படியே ஒரு பாத்திரத்தில் சின்ன கிண்ணத்தில் மாற்றியாச்சு. பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்குன்னு. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க. வேறு எதுவுமே இல்லை, ஈஸியாக டக்குன்னு 2 நிமிஷத்தில் மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அம்மிக்கல்லில் வச்சு அரைக்கவும் செய்யலாம், அம்மிக்கல் இல்லாதவும் இந்த மாதிரி பண்ணுங்கள். மிக்ஸி சடவுனாக இருந்தால் காலையில் பண்ணால் சாயங்காலம் தான் கரண்டு வரும். சட்னி இல்லாமல் எப்படா டக்குன்னு மெசேஜை நம்ம பார்க்கல, என்னடா பண்ணுறதுன்னு இது பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.